கடலுக்கு நடுவுல நடக்கக்கூடிய ஒரு வெப்பநிலை மாற்றம் நம்மளுடைய தமிழக விவசாயத்தை பாதிக்கும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? வர வேண்டிய மழை வராது, தண்ணீர் பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை, வறட்சி, இது எல்லாத்தையுமே தமிழகம் சந்திக்க போகுது. இவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தமிழக விவசாயிகள் என்ன மாதிரியான விஷயங்களை கவனிக்கணும், எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, கூடுதலா எதெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்க போறீங்க. நீங்க தமிழகத்தை சேர்ந்து ஒரு விவசாயியா இருக்கீங்க, அதுலயும் குறிப்பா இந்த பருவமழையை நம்பி நீங்க விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்க பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாஸ் வெல்ல ஃபார்மிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் மதுமிதா. கடலுக்கு நடுவுல நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு வெப்பநிலை மாற்றம் மொத்த உலகத்தையுமே பாதிக்கும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அது மட்டும் இல்லைங்க, இந்த பருவமழையை குறிப்பா பாதிக்கும். இந்த பருவமழையை பாதிக்கிறதுனால பருவமழையை நம்பி விவசாயம் செய்யக்கூடிய விவசாயம் பாதிக்கப்படும், விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க, உணவு பற்றாக்குறை வரும், பஞ்சம் வரும் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்றாங்க. இத்தனையும் நடக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல் நீனோ அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பசிபிக் பெருங்கடல் இருக்கு இல்லையா, இந்த பசிபிக் பெருங்கடல்ல தண்ணீர் வெப்பமாகும் இல்லையா, வெயில் அதிகமா இருக்கனால வெப்பம் அதிகமா இருக்கிறதுனால வெப்பநிலை மாற்றம் மாறும். இது வெறும் ஒரே 1 டிகிரி மாறுறதுனாலயே பல இடங்கள்ல வர வேண்டிய மழை பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, உலக அளவுல நிறைய பாதிப்பு இருக்கும், ஆனா இது இந்தியாவை எப்படி பாதிக்கும், அதுலயும் குறிப்போது இதனால தமிழக விவசாயிகள் எப்படி பாதிக்கப்பட போறாங்க அப்படின்னு கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த எல் நினோ அப்படின்றது எப்போதுமே இந்த பசிபிக் பெருங்கடல்ல காற்றானது கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி காத்து வீச ஆரம்பிக்கும். பட் இந்த எல் நினோ டைம்ல என்ன நடக்கும், அதுலயும் குறிப்பா பல ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இந்த எல் நினோ ஆனது நடக்கும். சோ இப்ப இந்த எல் நினோ நடக்குது அப்படின்றதுனால இந்த காற்றுடைய வேகமானது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். சோ இப்படி குறையுது அப்படின்னும் போது அந்த இடத்துல வெப்பமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். சோ இந்த நிகழ்வு இருக்கு இல்லையா, இந்த நிகழ்வை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா எல் நினோ அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ இந்த இடத்துல காற்றுடைய வேகம் குறைய ஆரம்பிக்கிறதுனால வெப்பம் அதிகமாகும். வெப்பம் அதிகமாகிறதுனால இத சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸுக்குமே நிறைய காலநிலை மாற்றங்களானது நடக்க ஆரம்பிக்கும். சோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான காலநிலை மாற்றம் நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த பருவமழையானது வர வேண்டிய பருவமழை நமக்கு டைமுக்கு வராது. இன்னும் ஒரு சில நேரங்களில் ரொம்ப கம்மியான பருவமழை இருக்கும். சோ பருவமழை பாதிக்கப்படுது அப்படின்னாலே இந்த பருவமழையை சார்ந்து விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயமானதுமே உங்களுக்கு பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். நல்லா கவனிச்சிட்டீங்கன்னா ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையானது திறக்கப்பட்டிருக்கணும். வருஷம் வருஷம் கரெக்டா திறந்துருவாங்க. இன்னும் ஒரு சில நேரங்கள்ல இந்த ஒரு 2 மாசமோ 3 மாசம் தள்ளி திறப்பாங்க. இன்னும் ஒரு சில நேரங்கள்ல முன்கூட்டியே திறந்த சிச்சுவேஷன்லாம் இருந்திருக்கு. ஆனா இந்த ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா மே 12ஆம் தேதி திறக்கல. என்னன்னு கேட்டா மேட்டூர் அணையில அந்த தண்ணீர் வரத்தானது ப்ராப்பரா இல்ல, போதிய அளவுக்கு தண்ணீர் வரத்து இல்லாததுனால மேட்டூர் அணையை நாங்க திறக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. சோ அதுக்கான முக்கியமான ரீசனுமே இந்த பருவமழை பெரிதளவுல இல்ல அப்படின்றது கூட ஒன் ஆஃப் த ரீசன் தான். சோ இந்த எல் நினோனால நமக்கு வர வேண்டிய பருவமழை வரல அப்படின்னா மழை நீரானது குறையும். மழை நீர் குறையுது அப்படின்னும் போது இந்த வெப்பநிலை அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிக்கும். கூடுதலா இந்த வறட்சி, பஞ்சம், நிலத்தடி நீர் உங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஸோ கிணறுகள்ல தண்ணீர் இருக்காது. போர் போடுறோம் அப்படின்னும் போது அந்த இடத்துல நமக்கு தண்ணீரானது ப்ராப்பரா கிடைக்காம போக ஆரம்பிக்கும். ஓகே, சோ இது நம்ம தமிழக விவசாயத்தை எப்படி பாதிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை இதை சார்ந்துதான் பலருமே விவசாயம் பண்ண ஆரம்பிப்போம். அப்படி இருக்கும்போது இந்த 2 பருவமழையுமே அடிவாங்க ஆரம்பிக்குதுன்னும் போது இங்கே கண்டிப்பா விவசாயமானதுமே பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரிதான் மேட்டூர் அணையில தண்ணீர் இல்லை, அதனால நீர் வரத்து டெல்டா சார்ந்த பகுதிகளில் இல்ல. அடுத்தது உங்களுக்கு இந்த காவேரி ஆறுல பாத்தீங்க அப்படின்னா தண்ணீர் வரத்து இருக்காது. இதை சார்ந்து விவசாயம் பண்றவங்க பாதிக்கப்படுவாங்க. 3வது இந்த குறுவை சாகுபடி செய்யறாங்க, அந்த விவசாயிகள் குறிப்பா இதுல பாதிக்கப்படுவாங்க. அதுக்காக தான் நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் குறுவை சிறப்பு தொகை இப்ப அறிவிச்சிருந்தாங்க இல்லையா, 134 கோடியில. இதுவுமே இதனுடைய ஒரு இம்பாக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ நீர் வரத்து உங்களுக்கு இல்லைன்னும் போது கண்டிப்பா இந்த விவசாயமானதே முற்றிலும் உங்களுக்கு பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். விவசாயம் இல்ல, சரியா பயிர் இல்லை அப்படின்னும் போது நமக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாடு இருக்காது. அந்த இடங்கள்ல இது என்ன ஆகும் அப்படின்னா சப்ளை செயின் மாதிரி. சோ தண்ணீர் இல்ல, பயிர் இல்ல, பயிர்ல இருந்து வர வேண்டிய
நமக்கு சாப்பாடு இல்லை, அதனால பஞ்சம் பட்டினி இதெல்லாம் ஒன்று அப்படியே ஒரு சப்ளை செயின் மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த எல்னினோனால இந்த சப்ளை செயினால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விதைச்ச பயிருக்கு சரியான தண்ணீர் இருக்காது, தண்ணீர் இல்லாம பயிர் கருக ஆரம்பிக்கும். ரெண்டாவது, ஓகே எங்கேயோ ஒரு இடத்துல தண்ணீர் கிடைக்குது அப்படின்னும் போது அந்த தண்ணீரை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையானது உருவாகும். அடுத்தது, ஒருவேளை தண்ணீருமே போதிய அளவுக்கு கிடைக்கல, கிடைச்சதை வச்சு விவசாயம் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது அந்த விளைச்சலானது அங்க பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். சோ பயிர்கள் நல்ல செழிப்பா இல்லை அப்படின்னும் போது இந்த பூச்சி தாக்குதல், புழு தாக்குதல், வேரழுகல் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். பயிர் நிறைய பூச்சி தாக்குதலுக்கு உள்ளாகும். கூடுதலா இந்த பயிர் சார்ந்து இருக்கக்கூடிய நம்மளா இருக்கட்டும் இல்ல கால்நடைகளா இருக்கட்டும், இவங்களுடைய அந்த ஃபுட் செயினுமே இங்க பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். சரி, இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இந்த ஒரு பிரச்சனையில இருந்து விவசாயிகள் எப்படியெல்லாம் தப்பிக்கலாம், என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சா இந்த ஒரு பிரச்சனையை நம்ம பெருசா ஃபேஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிடைக்கிற தண்ணீரை முடிஞ்ச வரைக்கும் வேஸ்ட் பண்ணாம அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த சொட்டு நீர் பாசனமா இருக்கட்டும் இல்ல இந்த ஸ்பிரிங் இரிகேஷன் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இதை பயன்படுத்தி உங்களுடைய விவசாயத்தை பண்ண ஆரம்பிங்க. ரெண்டாவது, கிடைக்கக்கூடிய மழை நீரை என்ன பண்ணுங்க அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் ஒரு குட்டையோ இல்ல ஒரு கிணறோ ஒரு இது பண்ணியோ அதை முடிஞ்ச வரைக்கும் எப்படி சேஃப்கார்ட் பண்ணலாம், எப்படி பத்திரம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற விஷயங்கள்ல கவனமா இருங்க. மூணாவது, குறைஞ்ச நீர்ல விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு சில பயிர்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பு, சோளம், மக்காச்சோளம், குதிரவாளி, வரகு. ஸோ இந்த மாதிரியான பயிர்களுக்கு பெரிய அளவுல தண்ணீர் அப்படின்றதே தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரியான பயிர்களை முடிஞ்ச வரைக்கும் விவசாயம் பண்ணுங்க. அதிகப்படியான தண்ணீர் கட்டி இந்த ஒரு பயிரை விளைச்சல் எடுக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான பயிர்களை நீங்க தவிர்த்தரலாம். நாலாவது, இந்த குறுகிய கால பயிர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த 120 நாள்ல இருந்து இந்த 90 நாள் 100 நாளுக்குள்ள பயிர் பண்ணக்கூடிய இந்த பயிர்களுக்கு தண்ணீரானது உங்களுக்கு அதிகப்படியா தேவைப்படும். சோ ஏன்னா இந்த பயிர்களுடைய விளைச்சலுமே உங்களுக்கு வேகமா இருக்கும். அப்படி இருக்கும்போது சப்போஸ் அந்த இடத்துல தண்ணீரானது இல்லை அப்படின்னும் போது இந்த பயிர்கள் கருகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, சாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ முடிஞ்ச வரைக்கும் இந்த குறுகிய கால பயிர்களை நீங்க தவிர்க்கிறது கொஞ்சம் பெஸ்டான ஒரு ஆப்ஷனா இருக்கும். அடுத்து, பயிர் காப்பீடு. எப்போதுமே எல்லா ஒரு பயிருக்குமே பயிர் காப்பீடு அப்படின்றது ரொம்ப ஒரு பெஸ்டான ஒரு விஷயம். சப்போஸ் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னும் போது, இது மாதிரி இயற்கை சீற்றங்களால இல்ல இயற்கை சூழ்நிலைகளால ஏதாவது ஒன்று ஆயிடுது அப்படின்னும் போது, போட்ட முதல்ல எடுக்க முடியல அப்படின்னாலுமே உங்களுடைய பயிருக்கு ஒரு காப்பீடானது போட்டுக்கிட்டீங்கன்னும் போது உங்களுக்கு லாஸ் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. பெரிய அளவில் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வராது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க போடக்கூடிய பயிர்களுக்கு உங்களுடைய மாவட்டங்கள்ல என்ன மாதிரியான பயிர் காப்பீடு எவ்வளவு கிடைக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து முடிஞ்ச வரைக்கும் முன்கூட்டியே பயிர் காப்பீடு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில இருந்து தப்பிக்கிறதுக்கு அரசாங்க சைட்லயுமே ஒரு சில சலுகைகள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று பாத்தீங்க அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி பயிர் காப்பீடு போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது, இந்த பண்ணை குட்டையை அமைக்கிறதுக்கு அரசாங்க சைட்ல நிறைய மானியங்கள்லாம் கொடுக்கறாங்க. சோ அதை கூட வாங்கி உங்களுடைய பகுதிகளில் என்ன மாதிரியான பண்ணை குட்டையெல்லாம் அமைக்க முடியுமோ அதுவுமே பண்ணிக்கலாம். அடுத்தது, இந்த ஸ்பிரிங் இரிகேஷன், ட்ரிப் இரிகேஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா, சொட்டு நீர் பாசனம், இது 100% மானியத்திலே கிடைக்குது. சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னும் போது தண்ணீர் இல்லாத நேரங்கள்ல கிடைக்கக்கூடிய தண்ணீரை அழகா பயன்படுத்தி உங்களுடைய விவசாயத்தை நீங்க அழகா பண்ணிக்கலாம். சோ முடிஞ்ச வரைக்கும் அரசாங்க சைட்ல என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ண பார்த்துக்கோங்க. அதே மாதிரி, ஒருவேளை எங்க ஏரியாலலாம் சரியா தண்ணியே கிடைக்க மாட்டுதுமா, பம்பு செட் போட்டுதான் தண்ணி இறக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்க, கரண்ட் பில் எங்களுக்கு கட்டுப்படி ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்கன்னா, சோலாரை பயன்படுத்தி இயங்கக்கூடிய பம்ப் எல்லாம் கூட நிறைய இருக்கு. ஸோ அதுக்குமே நிறைய திட்டங்கள் இருக்கு. நம்ம சேனல்ல அதுக்கு எப்படிலாம் அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு செப்பரேட் வீடியோ கூட இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து கூட சோலார்ல இயங்கக்கூடிய பம்பு செட்டை கூட நீங்க அமைச்சுக்கலாம். இப்போ குறுவை சிறப்பு தொகை விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. ஒருவேளை நீங்க டெல்டா சார்ந்த பகுதியில விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விவசாயியா இருக்கீங்கன்னும் போது கண்டிப்பா இந்த ஒரு திட்டத்தை பெற்று பயன்பெறுங்க. சோ எல்னினோ அப்படின்றது நம்ம கையில எதுவுமே இல்லை, எல்லாமே காலநிலை மாற்றம் அப்படின்னும் போது அது ஒரு விஷயம் வருதுன்னும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுமே முன்கூட்டியே ஒரு ப்ரிகாஷனோட செயல்படுறோம் போது நிறைய விஷயங்களை நம்மளால தவிர்க்க முடியும். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோல எல்னினோனா என்ன, அது எப்படி தமிழகத்துல இருக்கக்கூடிய விவசாயத்தை எப்படி பாதிக்கும் அப்படின்ற பல விஷயங்கள் உங்க கூட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பா உங்களுக்குமே ஒரு புரிதல் வந்திருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் முன்கூட்டியே விரைஞ்சு செயல்பட்டு உங்களுடைய விவசாயத்தை நல்லபடியா பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.